வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நாம டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படம்லாம் ஹிட் ஆச்சு, எந்த படம்லாம் ஃபிளாப் ஆச்சுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்லயும் விஜய் சேதுபதி, சூரி மற்றும் மஞ்சு வாரியர் போன்றவர்களுடைய ஆக்டிங்லயும் ஒரு பீரியட் பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வெளிவந்த படம் தான் விடுதலை பார்ட் 2. சொல்லப்போனா இந்த படத்தை டைரக்டர் வெற்றிமாறனுமே RS என்டர்டெயின்மெண்ட் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட சேர்ந்து பாதி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. என்னதான் இந்த படம் விடுதலை பார்ட் 1ஓட சீக்குவலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்களை பிளாஷ்பேக்கா கொண்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலா இந்த கதையை ரைட்டர் ஜெயமோகன் எழுதின துணைவன் அப்படின்ற சிறுகதையை அடிப்படையா வச்சுதான் டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்காருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதை ஒரே பார்ட்டா எடுக்கணும்ன்ற முடிவுல தான் டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. பட் படம் ரொம்ப பெருசா போனதுனால ட்ரிம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லி செகண்ட் பார்ட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த வகையில விடுதலையோட 2 பார்ட்டுக்கும் சேர்த்து மொத்தமா 70 கோடி செலவழிச்சிருக்காங்க. என்னதான் செகண்ட் பார்ட்டுக்கு ரிவ்யூ கொஞ்சம் மிக்சடா வந்து 63 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் 61.50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்ததுனால மொத்தமா சேர்த்து வச்சு பார்க்கும்போது விடுதலை சீக்வல் 124.50 கோடி கலெக்ஷன் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்பர் 2, ஆக்டர் சித்தார்த்தோட ஆக்டிங்ல ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல வெளிவந்த இந்த மிஸ்யூ படத்தை என் ராஜசேகரன்றவர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி மாப்பிள சிங்கம் மற்றும் களத்தில் சந்திப்பம் போன்ற படங்களை எடுத்திருக்காரு. அந்த பொண்ணு மறக்க முடியாது, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஆக்டர் சித்தார்த் சித்தா படத்தை தொடர்ந்து டைரக்டர் ராஜசேகர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாருன்னு தெரிஞ்சதுமே சித்தார்த் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் படத்தோட சாங்ஸ்லாம் இம்ப்ரெசிவா இருந்ததுனால படத்தை பார்க்கறதுக்கான தூண்டலும் ஏற்பட்டுச்சு. அந்த வகையில இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில இருந்து மிக்ஸ்டு டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தது. இருந்தாலும் 15 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 4.4 கோடி மட்டுமே கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் ஃபிளாப் ஆயிருச்சு. நம்பர் 3, ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உண்மை சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அலங்கு. எனக்கு எல்லா உசுரும் ஒண்ணுதான். இந்த படத்தை SP சக்திவேலன்றவர் தான் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் 2015ல உரிமீன் அப்படின்ற ஒரு படமும், பெரிய கேப்புக்கு அப்புறம் 2022ல பயணிகள் கவனிக்கும் அப்படின்ற ஒரு படமும் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்தோட டைட்டிலான அலங்குன்றத ராஜராஜ சோழன் அவர்களுடைய நாய்ப்படைகளோட பேர்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் இந்த படத்தோட கதைக்களம் தமிழ்நாடு கேரளா பார்டர்ஸ்ல நடக்கிற மாதிரி அமைஞ்சதுனால படத்துல வர ஆக்டர்ஸையுமே தமிழ் மலையாளம் கலந்து வர மாதிரி தான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை அட்டப்பாடி, இடுக்கி, அணைக்கட்டு, கம்பம் மற்றும் தேனி போன்ற இடங்களுக்கு போய் வெறும் 52 நாட்கள்லயே ஷூட்டிங் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்காக நிறைய தெருவுல உள்ள நாய்களை தத்தெடுத்துக்கிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. என்னதான் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் 2.50 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 41 லட்சம் மட்டுமே கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு. நம்பர் 4, பிரசாத் முருகன்றவரோட டைரக்ஷன்ல ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஜானர்ல வெளிவந்த படம் தான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். ஆக்சுவலா இதுதான் இவருக்கு முதல் படமே. லவ்வுக்கு முன்னாடி ஜாதியாவது மயிலாவது. இந்த படத்துல ஆக்டர் பரத், அபிராமி, ஷான், அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி, தலைவாசல் விஜய்னி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. மேலும் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர்ல டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்களையும் நடிக்க வச்சிருக்காங்க. பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது. சோ 1.6 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 39 லட்சம் மட்டுமே கலெக்ஷன் பண்ணி ஃபிளாப் ஆயிருச்சு. மேலும் இது கூடவே வெளிவந்த பிளட் அண்ட் பிளாக், டப்பாங்குத்து, ஃபேமிலி படம், தூவல், அந்த நாள், சூதுகவும் 2, தென் சென்னை, விடிஞ்சா எனக்கு கல்யாணம், இருமனசு, ஐயப்பன் துணை இருப்பான், பீடி, இது உனக்கு தேவையா, மலையில் நினைக்கிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லையே, ராஜா கிளி, தி ஸ்மைல் மேன், திருமாணிக்கம், மாகே போன்ற படங்கள் எல்லாம் கலெக்ஷன் எதுவும் பெருசா பண்ணாம போயிருச்சுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இதோட டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் முடியுது. ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டை வர வாரங்கள்ல பார்க்கலாம். தேங்க்யூ.